திருவண்ணாமலை பக்கத்துல ஒரு பழைய சிவன் கோவில். அந்த கோவிலுக்கு இரவு 12க்கு மேல யாரும் தங்க மாட்டாங்க. அங்க கோவில் காவலன் ராமசாமி இருந்தான். அவனுக்கு 60 வயசு. பக்தி உண்டு, ஆனா பயம் அதிகம். அவன் தினமும் கதவை பூட்டிட்டு வாசல்லே படுத்து தூங்குவான். உள்ள போகவே மாட்டான். ஒரு நாள் அர்ச்சகர் சொன்னார், இன்னைக்கு பிரதோஷம், உள்ள விளக்கு ஏத்தாம தூங்காத. அந்த நாள் யாரும் உதவி இல்ல. வேற வழி இல்லாம் ராமசாமி கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி படுத்து தூங்கிட்டான். நள்ளிரவு 1:30 திடீர்னு சிவன் சிலையில தலைமுடி நிமிர்ந்துச்சு. கோவிலுக்குள்ள யாரோ மூச்சு விடுற சத்தம். ஹூ ஹூ. கண்ணை திறந்து பார்த்தா சிவன் சிலை நேரா அவனை பார்த்த மாதிரி. அவன் நடுங்கினான். அப்போ மெதுவா ஒரு குரல், ஏன் பயப்படுற? சாமி, நான் பாவி. அந்த குரல் சிரிச்சது. நான் சாமி இல்லடா, உனக்கு அப்பா. அவன் தலையில யாரோ கை வச்ச மாதிரி இருந்துச்சு. கண் மூடிட்டான். அந்த கை பாசம் மாதிரி கனமா. அந்த குரல் சொன்னது, எத்தனை நாள் யாருக்கோ வேலை பார்த்து பயந்துகிட்டே வாழுவ? நான் இருக்கேன். அடுத்த நொடியில கோவில் மணி தானா அடிச்சது. டங் டங். காலை ஊர் மக்கள் வந்தப்ப ராமசாமி கர்ப்பகிரக வாசல்ல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தான். அவன் சொன்ன ஒரே வார்த்தை, நேத்து எங்க அப்பா என்ன தொட்டார். அதிசயம் என்னன்னா, சிவன் சிலை முன் இருந்த விபூதி கை தடம் மாதிரி குலுங்கி இருந்தது. அந்த நாள்ல இருந்து ராமசாமி உள்ள போய் பயமில்லாம விளக்கு ஏத்துறான். ஊர் மக்கள் சொல்றது, சிவன் கோபம் மட்டுமில்ல, அப்பா மாதிரி இருட்டுல கூட கை பிடிச்சு நடத்துவார்.